அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா, அருமையான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் இந்த நாளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும், தடையெல்லாம் கர்த்தர் நீர் மாற்றும். விசேஷமாக தேவனுடைய பிரசன்ன மகிமை எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல நீர் வெளிப்படுவீராக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பாடல் துதி ஆராதனையில கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தர் இந்த இடத்தையும் நீர் நிரப்புவீராகப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஒளி எங்களை பிரகாசிக்க செய்வதாக. ஆண்டவரே, எல்லா தடைகளை கர்த்தர் நீர் மாற்றி போடும். இந்நேரம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பிரசன்ன மகிமை நிறைந்திருக்கட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே என்கிறதான பாடலை பாடும். தெரிந்ததான பாடல் தான். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார்.
நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை துதிப்போமா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு சோதரம் இயேசுவே, உமக்கு சோதரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி தேவனே. உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால எங்களை ஏந்துகிற தேவனே, உம்முடைய திருக்கரத்தினால எங்களை தாங்குகிற தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நிலைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. என்னை நினைக்கும் கிருபை இது, என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. தந்தையைப் போல தோளில் சுமந்து என்னை நடத்தும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. ஆமென். தடைகளை மாற்றினவர் இயேசுவே. ஆமென். வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. இயேசுவே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் காத்து கொண்டீரே. அப்பாவும்
செலுத்தும். அவருடைய கிருபைக்காக, நம்மளை தாங்கிய இடத்துல இந்த கிருபைக்காக. அல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை நடத்துகிறவரே, செம்மையான பாதையில் எங்களை கொண்டு செல்கிறவரே, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது சூழ்நிலை மாறுமே. நிறைவான ஆவியானவரே, வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திர வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திர வயல்வெளியாகுமே. பாழானது ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி. அப்பா, நிறைவானவர் வரும்போது குறைவானவைகள் எல்லாம் மறைந்து போகும். அப்பா, உமக்கு நன்றி. நிறைவான ஆவியானவர் எங்களை நிரப்புவீராகப்பா. எங்களுடைய குறைகள் எல்லாம் நீர் மாற்றுவீராக. அப்பா, அந்த நிறைவான ஆவியானவர் குறைவுகள் எல்லாம் எடுத்து போட்டு அல்லேலூயா எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. வறண்ட நிலத்தை பயிர் நிலமாய் நீர் மாற்றுவீராகப்பா. செழித்தோங்க கர்த்தர் எங்களை செய்வீராக. ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, உமக்கு சோதரம். இயேசுவே, உமக்கு சோதரம். நதியோரமாய் நாட்டப்பட்ட மரமாய் செழித்தோங்க கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை நீர் செய்வீராகப்பா. நீர் அப்படி செய்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த நிறைவான ஆவியானவர் எங்களை நீர் அப்படி மாற்றுவீராக. உமக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கையாய் நீர் எங்களை நீர் மாற்றுவீராகப்பா. அப்பா, உமக்கு சோதரம். நீர் வந்தால் எல்லாம் மாறும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் அப்படி எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் எழுப்பி நின்று நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம்.
நம்ம ஜெபம் முதலாவதாக நம்ம செய்கிற கிராம ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்று நடைபெற போகிற ஸ்தோத்திர மேலட்சுமி போகிற கிராமத்துக்காக அந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிற 2 சிறுவர் ஊழியங்களுக்காக கர்த்தர் அதை ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். இன்றும் நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, அது மாத்திரமில்லை, அந்த தெருவோரமாய் நம்ம ஸ்தோத்திரம் ஒரு நற்செய்தி கூட்டத்தை இன்று செய்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக ஆயத்தம் செய்திருக்கிறோம். கர்த்தர் அதை அவர் வாய்க்க செய்யும்படியாக, அனுகூலமான காரியத்தை தேவன் செய்யும்படியாக, கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் செய்யும்படியாக, அநேக ஜனங்கள் கடந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை, ஒரு பெரிய அசைவை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக, இதற்காக நாம் ஜெபமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கிராம ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று நடைபெற போகிற அந்த கிராம ஆண்டவர் ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெரு ஓரத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற ஆண்டவரே அந்த சுவிசேஷ கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக ஜனங்கள், நாங்கள் அழைக்கிற எல்லா ஜனங்களும் கலந்து கொள்ள, இந்த கிராமம் கலந்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், உம்முடைய கிரியையில் வெளிப்படணும். தேவன் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. எல்லா எதிர்ப்புகள், மனுஷிகள், தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. கர்த்தருடைய சேனை அந்த இடத்துல இப்பொழுதே கிரியை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அந்த கிராமத்தை நீர் ஆளுகை செய்வீராக. ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. எல்லா பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, பலவான்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மலமாகி அழிக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் அந்த கிராமத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நற்செய்தி நடக்கிற அந்த கூட்டத்தில் நடக்கிற அந்த இடத்துல உங்கள் இரத்தத்தை நாங்கள் வைக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவைகளை மூடி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கால்களை வைக்கும் போது எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் மூடுவதாக, உம்முடைய மகிமை மூடுவதாக. கர்த்தருடைய சேனை எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்வதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. அந்த இடத்தில் நடக்கிற 2 இடங்களில் நடக்கிற சிறுவர் ஊழியத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தேவாதி தேவனீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அப்ப அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியாது, கர்த்தர் உதவி செய்க. சிறு பிள்ளைகள் மத்தியில் ஒரு பெரிய காரியத்தை, ரட்சிப்பை கர்த்தர் நீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராமம் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமத்தை தேவன் நீர் மகிமைப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்து நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நடக்கிற கிராம ஊழியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே வாகனம் ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய தூதர்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் கடந்து போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் தருகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து அந்த கிராமத்தில் நீர் மகிமைப்படும், அற்புதங்கள் நடக்கட்டும், இந்த கிராமம் ரட்சிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடியா நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. அது மாத்திரமில்லை, எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எக்ஸாம் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, ஸ்தோத்திர கர்த்தருடைய கிருபை அனுக்கிரகம் அவர்களுக்கு கிடைக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10th 11th 12th படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கிராம ஊழியத்துக்கு கடந்து ஆண்டவரே சென்ற அந்த பகுதியில் உள்ள ஆண்டவரே அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ஞானத்தினால கர்த்தர் நீர் நிரப்புவீராக. எல்லா பாடங்களையும் புரிந்து
தொடர்ந்து படிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவீராக. நல்ல முறையில் தேர்வு எழுதுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாம் பயம் கலக்கம் இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு அகன்று போக வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல சரீரத்தில் உடல் பலன் ஆரோக்கியம் சுகத்தை தேவனீர் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மாநிலம் முழுவதும் எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல முறையில் தேர்வு எழுதவும் கர்த்தர் நீர் அவர்களை ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் நல்ல முறையில் தேர்வு எழுத கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல முறையில் தேர்ச்சி பெற கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாம் சோதனை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, திருச்சபையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக, கர்த்தருக்கென்று பிரியமாய் வாழும்படியாக, கர்த்தர் உதவி செய்யும்படியாக இதற்காக நம்ம ஜெபம். அன்பின் தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் அப்பா எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வது கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய வேதம் வெளிச்சம் அவர்களை பிரகாசிக்க பண்ணுவதாக. ஆண்டவரே நடக்கையில கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமாய் நடக்க, வாழ, செயல்பட ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டவரே உம்மோடு கூட நடக்க கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே சரியான வழியிலே நடக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்கென்று வைராக்கியமா நிற்க, ஆலயத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ நீர் அப்படி மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே உன் படைத்த தேவனாகிய சிருஷ்டிகர நினை என்று சொன்ன தெய்வம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நினைத்து உம்மை துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் அவர்கள் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுவீராக. தேவாதி தேவன் நீர் அவர் வாழ்க்கையில நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் அவங்க வாழ்க்கையில நீர் மகிமைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது அருமையான ஆண்டவர் இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சபைக்கு கேட்டிருக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வரை 6 அதிகாரம். சரி, முதல்ல உள்ளது நீங்க என்னதுன்னு சொல்லுங்க பாப்போம். முதல்ல உள்ளது என்னது? தெரிந்தவங்களுக்கு கரங்களை உயர்த்தலாம். முதல் உள்ளது என்னது? அந்த நாட்களிலே பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம். இது இருந்தால் தான் ஒவ்வொருடைய வாழ்வாதாரம் உண்டு. என்னது? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியுதுன்னு. தெரியுமா? வரிசைக்கு தெரியலையா? சரி, அங்கே கிடைச்சிக்கிட்டா நீ வயசில் சொல்லுமா. நீ என்ன சொல்ல வந்த? சொல்லவே இல்லையா? சரி, வெள்ளிப்பணம். சரி, கரங்களை தட்டிக்கோங்க. வெள்ளிப்பணம். சரியா?
இது வந்து எதில் வாசித்தோம்? இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், என்னது நம்மளுக்காக நீ என்ன செய், வரி கட்டணும், அதனால் நீ என்ன செய், ஆமாம் கடலை போய் தூண்டில் போட்டு அதில் முதல் பிடிக்கிற அந்த மீன் வாயில் என்ன இருக்கும்? ஆமாம் வெள்ளி பணம் இருக்கும். சரியா? சரி, ரைட்டு. ரெண்டாவது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்னது? மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தெரியுதா உங்களுக்கு? அதை பார்த்து நீங்கள் சொல்லணும். ஏன்னா வரிசையடி இருக்காது. நீங்கள் அதை பார்த்து அந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ன வார்த்தையாக இருக்கும், என்ன வசனமாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லணும். ஆமாம், வேர்டு மாதிரி வரும். அந்த 3 இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா தெரியுதா? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது, ரெண்டாவது உள்ளது என்னது, மூணாவது என்ன நடக்குது? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். இயேசு சொன்ன ஒரு வசனம், பேதுருவிடத்தில் சொன்ன ஒரு வசனம். கொஞ்சமாவது ஐடியா எதாவது இருக்கா? இல்லையா? சரி, என்ன வார்த்தைனா இது வேற சொல்றீங்களா? இல்லையா? சரி, ஆமாம், கல்லின் மேல் சபையை கட்டுவேன். சரியா? அது கல், அப்புறம் ஆலயம் சபை, அப்புறம் என்னது கட்டுமான பணி நடக்குது இல்லையா? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். இயேசு பேதுரு பார்த்து சொன்ன ஒரு வசனம், வார்த்தை. சரி, அடுத்து கேள்வி பதில் என்னதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். இயேசு இரவின் டேஸ் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார். சீசர்கள் படகுல போயிட்டு இருக்கும்போது என்னது படகு வந்து அலையில் என்ன செஞ்சு நம்ம ஆடும்போது இயேசு நடந்து வந்த கடலின் மேலே நடந்து வந்தார். அது நைட்டு எந்த ஜாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு? சரியா? அதாவது 2ஆம் ஜாமமா, 3ஆம் ஜாமமா, 4ஆம் ஜாமமா? எந்த ஜாமத்தில் இயேசு நடந்து வந்தார்? சரி, 2ஆம் ஜாமத்தில் இயேசு நடந்து வந்தார் சொல்லுங்க ஒரு ஆளா? சரி, 3ஆம் ஜாமத்தில், 4ஆம் ஜாமத்தில்? சரி, 4ஆம் ஜாமத்தில் ஒரு கை எடுத்துக்கோங்கண்ணா. சரி, அதுதான் ஆன்சர். சரியா? அந்த பாப்பா கரங்களை தட்டிக்குவாங்க. இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலில் மேல் என்ன செஞ்சார்னா நடந்து வந்தார். சரியா? அதாவது ஒரு விடிய காலம் ஆயிடுச்சு. ஆமாம், சரி, ஒரு 3 to 5 மணி அந்த இதுக்குள்ளே இருக்கும். சரி, 4வது, 7 அப்பம் சில சிறு மீன்களை வைத்து சாப்பிட்ட பின்பு மீதியான எத்தனை கூடை எடுத்தார்கள்? சரியா? 7 அப்பம் சில சிறு மீனை வைத்து சாப்பிட்ட பின்பு மீதியான எத்தனை கூடை எடுத்தார்கள்? 12 கூடையா, 14 கூடையா, 7 கூடையா? நீங்கள் இதில் என்ன சொல்லுவீங்க? எத்தனை கூடை மீதி எடுத்தார்கள்? 7 அப்பங்களை வைத்து சில சிறு மீன்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஜனங்கள் சாப்பிட்டவர்கள் போக மீதி எடுத்தது எத்தனை கூடை? 12 அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. 12 கூடை இல்லையா? 14 கூடை, 14 தானே, 14 கூடை. சரி, 7 கூடை, 7 கூடை நிறைய எடுத்தார்கள். உனக்கு நீ எந்த கூடை? இல்லையா? சரி சரி, 7 கூடை என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. அந்த பாப்பா கரெக்டாக சொல்லியிருக்கா. சரி, கரங்களை தட்டுவோம். 7 அப்பங்களை சில சிறு மீன்களை. சரி, 5 அப்பம் 2 மீன் தான் எத்தனை கூடை? 12 கூடை. சரியா? இது 7 கூடை. சரி, ரைட். கடைசி கொஸ்டின், என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? அது என்றுங்கிற தவறா இருக்கு. சரி, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இயேசுவின் இடத்துல பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுல நீங்க யாரை சொல்றீங்க? பேதுரு அப்படிங்கிற கரங்களை உயர்த்துங்க. பேதுரு இயேசுவின் இடத்துல கேட்டான் இல்லையா? சரி, யாக்கோபு, யோவான். சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா பேதுரு. சரியா? ஏன்னா பேதுரு தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் கேட்பான். ஆமாம், அப்பப்போ பதிலும் சொல்லுவான், அப்பப்போ கொஸ்டின்னு கேட்பான். சரியா? என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு யார் கேட்பா? பேதுரு கேட்பான். 7 தரம் மன்னிக்கணுமான்னு கேட்கும்போது இல்லை ஆண்டவர் நீ பல முறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு என்ன செய்வார்? அவனுக்கு கற்றுக் கொடுப்பார். சரியா? சரி, அடுத்த வாரம் வந்து நமக்கு 18 வரை படித்திருக்கிறோம். 19ல் இருந்து எத்தனை அதிகாரம் வரும்? 19ல் இருந்து 24 வரை, 19ல் இருந்து 24ஆம் அதிகாரம் வரை
நீங்கள் வாசித்து வாங்க. இது ஒரு வரலாற்று புத்தகம், நம்மளுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யும் இருக்கும். சரி சரி நேராக கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம். நம்ம வாசித்த அதிகாரம் தான் மத்தேயு 15ஆம் அதிகாரம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 15:28ஆம் வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கடந்த நாட்களில் நம்ம கேள்வி பதில் கூட போட்டோம் இல்லையா? கேள்வி பதில் கூட என்ன செஞ்சோம், இந்த இதை போட்டோம். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுப்பதில்லை, ஆண்டவர் யாரை பார்த்து சொன்னார் சொல்லி போட்டிருந்தோம். யாரை பார்த்து சொன்னார்? கானானிய ஸ்திரீ. சரியா? இந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன விரும்புகிறியோ, நீ எதை எதிர்பார்க்கிறியோ அது அப்படி என்ன செய்யும், நடக்கும். உன் விசுவாசத்தின்படி நீ என்ன விரும்புகிற, அப்படிங்கிற என்ன விரும்புகிறியோ, என்ன நினைக்கிறியோ அது அப்படி என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இதே இதில் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? நம்ம அநேக காரியங்களை விரும்பி வைத்திருக்கிறோம். இந்த காரியம் நம்மளுக்கு நடக்கணும்னு வைத்திருக்கிறோம். அப்போ இயேசு இந்த வார்த்தையை சொன்னால் அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியம் நடக்கும் இல்லையா? அவள் வாழ்க்கையில் என்னென்னா மகள் சுகமாகும்னு சொல்லி ஒரு விருப்பம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை இயேசு அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றினாள். இயேசு சொன்ன உடனே அவள் மகள் என்ன செஞ்சா, குணமானாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இந்த வார்த்தை கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டால் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா? நீ என்ன விரும்புகிறியோ அது உனக்கு என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவள் வாழ்க்கையில் என்ன செஞ்சது, நடந்தது. ஆனால் அது நடப்பதற்கான காரணங்கள், சில காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர் அவளுக்கு இடத்திலே சொன்ன காரியம், எதிர்பார்த்த காரியம், அவள் செய்ததான காரியம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் அவளிடத்துல உன் விசுவாசத்தின்படி நீ விரும்புகிறபடி என்ன செய்யும் ஆகும், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. எதற்கு ஆண்டவர் அவளிடத்துல சொன்னால், அவள் செய்த காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம தியானித்து அதன்படி நாம் செய்வோமானால் கர்த்தர் நம்முடைய விருப்பத்தையும் நாம் என்ன நினைக்கிறோமோ, வேண்டுகிறோமோ, ஜபிக்கிறோமோ அதை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் இந்த நாளிலே அவர் நிறைவேற்றுவார். சரி, முதலாவதாக அந்த 22ஆம் வசனம் வாசிப்போம். 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அப்படி சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அந்த இடத்துல இருக்கிற அந்த கானானிய பெண் அவள் என்ன செய்கிறா, இயேசு அந்த இடத்துல வருகிறதை தெரிந்திருக்கிறா. அதனால தான் இயேசுவின் இடத்துல என்ன செய்கிறா, கடந்து வர. இயேசு நம்ம ஊருக்கு, பட்டணத்துக்கு கடந்து வந்திருக்கிறார் என்பதை அவள் தெரிந்து யார் இடத்தில் வந்தால், இயேசுவின் இடத்தில் வந்து இயேசுவை நோக்கி என்ன செஞ்சா, அவள் கூப்பிட்டாள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நாமளும் இயேசுவை நோக்கி முதலாவது என்ன செய்யணும்னா, அவரை நாம கூப்பிடணும். அவரை நாம் என்ன செய்யணும், கூப்பிடணும். நாம யார் என்பதை நம்ம அவர் இடத்துல தெரியப்படுத்தணும். அதை தான் இந்த கானானிய ஸ்திரீ என்ன செய்கிறா, இவ வந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு பெண் கிடையாது, இஸ்ரவேல் ஜனத்தை சார்ந்த ஒரு பெண் கிடையாது, இவ வேறு மதத்தை சார்ந்த ஒரு பெண் இல்லையா? ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறா, இயேசு அற்புதங்களை செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறா. அவள் கேள்விப்படுறது மாத்திரமில்லை, இயேசு அவளுடைய பட்டணம் தீரு சீதோன் அந்த பட்டணத்துக்கு வருகிறதை பார்த்து அவரிடத்துல போய் என்ன செஞ்சா அவரை நோக்கி, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் சொல்லி அவன் என்ன செய்ய ஜெபம் பண்ணனா. அப்போ நம்ம கூட நம்ம இயேசுவின் இடத்துல நாமளும் என்ன செய்யணும், கடந்து வரணும். இயேசுவின் இடத்துல கடந்து வந்து தானே அவரை கூப்பிட முடியும் இல்லையா? அப்போ நம்ம ஆலயத்துக்கு நம்ம கடந்து வருகிறோம். அந்த ஆலயத்தில் நம்ம கடந்து வரும்போது இயேசு அந்த இடத்துல இருக்கிறா, நம்ம இயேசுவை நோக்கி என்ன செய்யணும், கூப்பிடலாம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம அவருடைய எந்த இடத்துல இருந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறோமோ அந்த இடத்துல இயேசு நம்ம கூட இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது, இருக்குது. அவரை நம்ம தேடும் போது அவர் என்ன செய்யறோம், கண்டடைகிறோம். அப்போ இயேசு
நம்ம அந்த இடத்துல நம்ம ஜெபிக்கும் போது இயேசு அந்த இடத்துல என்ன செய்யறார் இருக்கிறார். அப்போ நம்ம அவரை என்ன செய்யணும், அவர் இடத்துல நம்ம கூப்பிடணும், அவரை நம்ம தேடணும். அப்போ முதலாவது அவர் இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், தேடி போகணும். அந்த பெண் தேடி போனாள் இயேசுவை. அப்போ நம்ம ஆலயத்துக்கு தேடி வரணும், இயேசு அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி வரணும். அப்போ நம்ம ஜெபிக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்யறா, அந்த இடத்துல இருக்கிறான்னு சொல்லி அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும், நம்ம கூப்பிடணும். நம்ம கூப்பிடும்போது இயேசு நம்மளுக்கு என்ன செய்வார், நமக்கு செவி கொடுப்பார். அப்போ இந்த கானானிய பெண் என்ன செய்யறா, இயேசுவை நோக்கி என்ன செய்யறா, அவர் பார்க்கிறாள். இயேசுவின் இடத்துல வந்து அவர் என்ன செய்யறா, கூப்பிடுகிறது நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். முதலாவது நாம் இயேசுவை கூப்பிட வேண்டும். எப்படி ஜெபத்தில் எந்த இடத்துல கூப்பிடலாம், ஆலயத்தில் கடந்து வந்து நம்ம என்ன செய்யணும், தேடி வரணும். இயேசுவை தேடி வந்து நம்ம கூப்பிடணும். நம்ம இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல ஜெபம் பண்ணுறோமோ அந்த இடத்துல இயேசுவை நோக்கி, இயேசுவை மாத்திரம் நம்ம சிந்தையில் வைத்து அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது, அப்போ அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது ஆண்டவருக்கு நாம் என்ன செய்வோம், தெரியப்படுத்துவோம். ஆண்டவரிடத்து நமக்கு என்ன செய்வார், அவர் நம்ம நோக்கி பார்ப்பார். அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அவர் நம்மளை என்ன செய்வார், நம்மளை பார்ப்பார். முதலாவது அவர் செய்த காரியம் என்னன்னா, இயேசு அவர் பட்டணத்தை வருகிறதை அறிந்து இயேசுவின் இடத்துல போய் அவரை கூப்பிட்டாள். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும், எனக்கு உதவி செய்யும் சொல்லி. இரண்டாவது என்னன்னா, அவள் இயேசுவை அவள் பின்தொடர்ந்து போனாள். இரண்டாவது அந்த 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 15:23. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா, இயேசுவின் இடத்தை வந்து அவள் கூப்பிடுகிறா. ஆனா இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, சொல்லல. ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை அவர் இடத்துல. அதாவது அவள் கூப்பிடுகிறா. ஒரு ஆள் கூப்பிடுறாங்கன்னா, ஒரு ஆள் நம்ம ஒரு ஆளை கூப்பிடுறோம், அந்த ஆள் நம்மளை கண்டுக்காம போயிட்டே இருக்காங்களா, எப்படி இருக்கும் இல்லையா? தெரியாதவங்களே என்ன செய்வாங்க, கூப்பிடும்போது நம்ம வந்து தெரியாதவங்களே கூப்பிடும்போது அவர்களே என்ன செய்வாங்க, திரும்பி பார்ப்பாங்க. என்ன திரும்பி பார்ப்பாங்க, இல்லை சாரி மன்னிச்சுக்கோங்க, நான் இவங்க நினச்சி என்ன செஞ்சுட்டவங்கள கூப்பிட்டுட்டேன். அப்போ தெரியாத நபர்களே திரும்பி பார்ப்பாங்க. அப்போ இயேசுவை இவ கூப்பிட்டும் இயேசு என்ன செய்யல, அவளுக்கு எந்த பிரதித்துறனா, அவள் கூப்பிட்டதுக்கு என்னன்னு ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, கேட்கல, ஒன்றுமே பேசல. அமைதி என்ன செய்கிறார், அவர் இந்த பட்டணத்தில் கடந்து போய் கொண்டே இருக்கிறார். அப்போ இதை சீசர்கள் பார்த்து என்ன செய்யறாங்க, அவளுக்காக பரிந்து பேசுறாங்க, வேண்டுகிறாங்க. இயேசுவின் இடத்துல வேண்டுறாங்க, இயேசுவே இவள் என்ன செய்யறாங்க, உண்மை அங்க இருந்து பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறா, இவளுக்கு நீங்க என்ன செய்யும், ஆமா இவளை என்ன செய்யும், அனுப்பிவிடும். ஏதாவது ஒன்று சொல்லி இவளை என்ன செய்யும், அனுப்பிவிட. கஷ்டமா இருக்கு, பின்னால் வந்துகிட்டே இருக்க, நீரும் பதில் சொல்லாமல் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி சீசர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறாங்க. அப்போ சில நேரத்தில் இயேசுவை நம்ம நாடி வரும்போது, ஆலயத்துக்குனாலும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்து நம்ம அவரை கூப்பிடும் போது, சில நேரத்தில் ஆண்டவர் மௌனமா இருக்கலாம், பேசாம இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து பேசாம இருக்கிற காரணம் வந்து, இயேசு வந்து ஒரு சில காரியத்தை வைத்திருந்தார், அதனாலதான் அவர் ஒன்றும் செய்யல, பேசல. அப்போ அவருக்கு தெரியும் எந்த நேரத்துல நாம என்ன பதில் உத்தரவு சொல்லணும், எந்த நேரத்துல எந்த இடத்துல நான் அற்புதங்களை செய்யணும், அவளை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு சில நேரத்துல தெரியும். ஆனா இங்க பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறா. அவ கூப்பிட்டும் இயேசு அவளை நோக்கி பார்க்கல, அவளுக்கு எந்த பிரதித்தரமும் எந்த பதிலும் சொல்லல, பேசல. ஆனா இவ பின்தொடர்ந்து போய் கொண்டே இருக்கிறா. அப்போ இரண்டாவது என்னன்னா, ஆண்டவர் நோட் பண்ணுவார், கவனமா பார்ப்பான், இவள் தொடர்ந்து நம்மளை பின்தொடர்ந்து வருகிறாளா, என் மகள் என் மகன் என்னை பின்தொடர்ந்து ஜெபிக்கிறது மாத்திரமில்லை, அவர் நோக்கி கூப்பிடுறது மாத்திரமில்லை, ஒரு நாள் கூப்பிட்டு பதில் கிடைக்கலன்னா விட்டுறக்கூடாது, பின்தொடர்ந்து நம்ம அவரை கூப்பிட்டு கொண்டே என்ன செய்யணும், போகணும். அவள் கூப்பிடுகிற அந்த இதை பார்த்து சீசர்கள் கூட என்ன செஞ்சாங்க, இறக்கப்பட்டாங்க. அப்போ நாம இயேசுவை பின்தொடர்ந்து நாம் என்ன செய்யணும், போகணும். அவள் பின்தொடர்ந்து வந்தாள். நாம எதை பின்தொடர்ந்து வருகிறோம் இந்த நாட்களிலே? நம்ம யாரை பின்தொடர்ந்து போகிறோம்? இயேசுவை பின்தொடர்ந்து போகிறோமா, இல்லைன்னா வேறு யாரையாவது நம்ம பின்தொடர்ந்து நம்ம போகிறோமா இல்லையா? இந்த நாட்களிலே நம்ம வாலிபனாக சொல்ல போனால் திடீர்னு என்ன செய்கிறாங்க, ஆமாம் அந்த ஒரு பையனை ஒரு மகள் இன்னொரு பையனை என்ன செஞ்சிடா, விரும்பி அவனை பின்தொடர்ந்து, ஆமாம் இன்ஸ்டாகிராம்னாலும் சரி எதுனாலும் சரி பின்தொடர்தல் அதான் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னு சொல்லுவாங்க, பின்தொடர்தல். அப்போ நம்ம அந்த ஒரு மகள் ஏதாவது ஒரு பையனை பின்தொடராளா, இல்லைன்னா ஒரு மகன் ஏதாவது ஒரு மகளை என்ன செய்கிறாங்க, பின்தொடர்ந்து போகிறாளா? இதெல்லாம் என்ன செய்யும், கைவிட்டு விடும். என்ன, அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான், ஏமாற்றி விடுவார்கள். நாம் அதில் கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். நாம் யாரை பின்தொடரணும்? இயேசுவை அறிந்தவர்கள்
நம்ம இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் நம்ம யாரை பின்தொடரணும்னா நம்ம இயேசுவை மாத்திரதான் என்ன செய்யணும், பின்தொடர்ந்து வரணும். நம்ம தவறான பழக்கத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. அந்த பையன் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் பின்னால போயிடக்கூடாது. ஏன்னா பையனாலும் சரி, அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி பின்னால போயிடக்கூடாது. வாழ்க்கை அது வேறு விதமாய் என்ன செஞ்சிடும், போய்விடும். ஒரு சம்பவம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளை அந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னா ஆண்டவர். தாவீது சொல்லுகிறான்ல, என்னை கர்ப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் நீர் அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். அப்போ அந்த உலகத்துக்கு நம்மளை கொண்டு வந்தவர், தாய் தகப்பன் மூலமாய் நம்மளை வெளியே கொண்டு வந்தவர் இயேசு. அப்போ நம்ம இயேசுவை மாத்திரம் தான் பின்தொடரணும். நம்ம தேவையில்லாத காரியத்துக்கு நம்ம பின்தொடர்ந்தோமானால் அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது, நிறைவேறாது. இப்போ ஏதோ ஒரு மகள் இல்லைன்னா ஒரு மகன் ஏதாவது ஒரு பையனை ஒரு பிள்ளையை பின்தொடர்ந்து போய் நான் இந்த பையனை இந்த பிள்ளையை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் நம்ம சொல்லி நம்ம திருமணமே முடித்தாலும் அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யாது, வெளிப்படாது. கர்த்தர் இப்போ நான் வந்திருக்கேன்னா கர்த்தர் அந்த எல்லாமே உருவாக்கி வைத்திருக்கிறார். எப்படி ஆதாமை உருவாக்குவதற்கு முன்பாக ஆண்டவர் இந்த உலகத்தை அவனுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி வைத்துட்டார், அதே மாதிரி தான் நான் இந்த உலகத்துக்கு வருவது முன்பாகவே ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஏற்ற துணை என்பது ஆண்டவர் சித்தத்தின்படி என்ன செய்யுது, இருக்குது. அப்போ நம்ம சித்தத்துக்கு போயிட்டோம்னா ஆண்டவர் ஒரு சித்தம் வைத்திருப்பார். அந்த சித்தத்தில் நம்ம நடக்கும்போது அதில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும், அதில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், நாம் விரும்புகிறதுல நடக்கும். ஆனால் நாம் அந்த தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு நம்மளா ஒன்று தேர்ந்தெடுத்து நம்ம சித்தத்தின்படி போய் நம்ம போவோமானால் அந்த வாழ்க்கை வேறு விதமாக போயிடுச்சு. சொல்லுங்க தெரியுமா, நான் இந்த குரூப் எடுத்திருந்தேன் என் வாழ்க்கையை வேறு மாதிரி, இந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தேன் என் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் விடலை இல்லையா, நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கலாம், நான் தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் காரியத்தை நான் செய்திருந்தேன்னா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்ன செய்வாங்க, அடிப்படும் போது என்ன செய்வாங்க, இதை நினைப்பாங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் இல்லையா, வாலிப நாட்கள் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின்படி வாழ்க்கை துணை தாரும். சிலர் பாருங்க, ஆமாம் அவங்களா தேர்ந்தெடுத்துருவாங்க, ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ அவங்களா தேர்ந்தெடுத்துட்டு எங்கே வேணாம் நல்ல ஜபிப்பாங்க, நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை வாக்கிய செய்யன்னு சொல்லி என்ன செய்வாங்க, தந்திரமாக ஜோம் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதில் தேவனுடைய சித்தம் வெளிப்படாது. தேவன் உன்னை வாழ்க்கையில் உன்னை இப்படியே தான் கொண்டு போய் ஆசீர்வதிப்பேன்னு வைத்திருப்பார். நம்ம வேறு விதமாக போய் நிற்போம். அது பண்ணால் அது நம்முடைய சித்தத்தின்படி சில காரியங்கள் சந்திப்போம். ஆனால் அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யாது, இருக்காதா. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்காருன்னா அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் பெற்றோர்கள் பார்க்கிற பையனும் பொண்ணு கூட என்ன செஞ்சிருது, சில நேரத்தில் இதாகிருது. அப்போ அதில் கூட நம்ம ஜோம் ஒன்று, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு ஏற்ற துணை நீங்கள் என்ன செய்யணும், தரணும். எங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க, பார்த்தாலும் ஆண்டவரே நீ நல்ல ஒரு மகனை நல்ல ஒரு பெண்ணை என்ன செய்யணும், நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணணும். நீங்கள் ஜோம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தத்தை என்ன செய்வார், உருவாக்குவார். ஆதாமுக்கு ஏற்ற துணை ஏவாள், அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்ன செய்வார், தருவார். நம்ம வேற அந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்லி ஆண்டோடைய சித்தத்தை விட்டு நம்ம பின்தொடர்ந்து போயிடக்கூடாது. அந்த பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி பையன் என்ன செஞ்சிடக்கூடாது, அங்கே போயிடக்கூடாது. நம்ம இயேசுவை மாத்திரம் தான் பின்தொடரணும். நம்ம இயேசுவை பின்தொடர நம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவர் என்ன செய்வார். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், எனக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு இயேசுத்தனை எனக்கு கிடைக்கணும், அவங்க இப்படி வேலை பார்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விரும்பி நம்ம வைத்திருப்போம். நம்ம ஆனால் இயேசுவை மாத்திரம் பின்பற்றணும். நம்ம இயேசுவை மாத்திரம் பின்பற்றி போகும்போது நாம் விரும்புகிறபடி என்ன செய்யும், நடக்கும். அப்போ இங்கே அதானே ஆண்டவர் சொல்றாரு, பின்தொடர்ந்து போகிறா. யாரை பின்தொடர தெரியுமா, இயேசுவை பின்தொடர்ந்து போகிறா. அப்போ நம்மளும் இயேசுவை பின்தொடர்ந்து வாலிப நாட்களில் வேற யாரையும் நம்ம பின்தொடர்ந்து போயிடக்கூடாது. நம்ம இயேசுவை மாத்திரம் பின்தொடர்ந்து போவோமானால் நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன விரும்புகிறோமோ, நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கர்த்தர் அதினதின் காலத்தில், அதற்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறார், அந்தந்த காலத்தில் அதை என்ன செய்வார், நம்ம வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். இந்த மகளுக்கு பாருங்க, இந்த கானான் ஸ்திரீக்கு ஒரு பதிலும் சொல்லலை, பிரதித்திர சொல்லலை, ஆனாலும் இயேசுவை பின்தொடர்ந்து என்ன செய்கிறா, போகிறா. இயேசுவை பின்தொடர்ந்து போகிறத இயேசு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார் இல்லையா. அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் பின்தொடர்ந்து ஆண்டு சில நேரத்தில் அவர் விரும்புகிறதே நடக்கணும்னா அந்த இது வைத்திருப்பார் காரியம், அதே மாதிரி இவங்களுக்கு வைத்திருந்தா பின்தொடர்ந்து போகிறா. அப்போ நம்ம இந்த படிக்கிற நாளில், இந்த வாலிப நாட்களில் நம்ம யாரை பின்தொடரணும்னா இயேசுவை மாத்திரதான் நம்ம பின்தொடரணும். ஏன்னா அவர் தான் நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மளுக்கு ஒவ்வொரு காரியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அது எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். நாம் அவர் பின்தொடர்ந்து போகும்போது ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு ஸ்டேஜில் கொடுத்து நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து உயர்த்துவார். அப்போ நம்ம நினைப்போம், நம்ம இப்போ நல்ல திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து நம்மளுக்கு பேரம்பேத்தெல்லாம் பிறந்து நம்ம அப்போ தானே ஃப்ரீயாக இருப்போம். உட்காரும்போது நினைப்போம், அந்த குடும்பத்தெல்லாம் பார்க்கும்போது, நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாரையும் பார்க்கும்போது
நம்ம நம்ம சிந்திப்போம், நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தனால கர்த்தர் நல்ல ஒரு ஏற்றத்துணையை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், பேரம்பத்திகளை கொடுத்தார். அந்த வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் நினைக்கும் போது ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம தவறாக போயிட்டோன்னா அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? அவன் வேதனைப்படுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கணும். கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது அவர் சொல்லுகிறபடி நம்ம என்ன செய்வோம்? நம்ம நடப்போம். அவரை பின்பற்றி என்ன செய்யணும்? தொடர்ந்து போகணும். வேற யாரையும் நம்ம பின்பற்றக்கூடாது. இரண்டாவது, இந்த கானானிய பெண் ரட்சிக்கப்படாத ஒரு பெண். இயேசுவை அவர் தேசத்தில் அவர் ரட்சிக்கப்படலை. ஆனால் இயேசு அற்புதம் செய்கிற அறிந்து கூப்பிடுகிறா, அப்படியே பின்தொடர்ந்து என்ன செய்யறா? போகிறா. அப்ப நம்மளும் பின்தொடர்ந்து போகும்போது ஆண்டவர் நம்மளையும் என்ன செய்வார்? அவர் பார்க்கிறார், நம்மளை நோட் பண்றார். பின்தொடர்ந்து வாராளா, கொஞ்ச நாள் இருந்துட்டு பிஸ்குன்னு போயிடறாளா அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றார்? நோட் பண்ணிக்கொண்டே இருக்காரு. நம்ம எடுத்த பிரயாசத்துல, எடுத்த காரியத்துல நம்ம உறுதியாய் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம நிற்கும்போது, கர்த்தரை பின்பற்றும் போது, இயேசுவை பின்பற்றும் போது நம்ம விரும்புகிற காரியம் நிச்சயமா என்ன செய்யும்? நடக்கும். மூணாவதாக அவள் செய்த காரியம் என்ன? அந்த 25ஆம் வசனம் வாசிப்போம். 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். மூன்றாவது என்னன்னா, பணிந்து கொண்டாள். இந்த பணிவு என்னன்னா தாழ்மை. இப்ப நம்ம ஒரு ஆளை பணிந்து கொள்கிற, எப்படி பணிந்து கொள்வோம்? என்ன, இப்போ ஒரு பெரிய ஆள் வராங்கன்னா இப்படி நெஞ்சில் பார்த்துருக்கீங்களா? பெரிய ஆளுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 40 வயசு உள்ள ஆள், ஒரு 60 வயசு உள்ள ஆள் பார்த்தோன்னா வணக்கம் இப்படி சொல்லுவாங்க. வணக்கம் இப்படி சொல்லி நிமிந்து சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லுவாங்க வணக்கம். நெஞ்சில் கை வச்சு ஒரு பணிவு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு ஆசிரியரோ யாரோ ஒரு பெரியவரோ அவங்களுக்கு வயது மூத்தவரை பார்க்கும்போது அவரு, ஏன்னா அவர் வயதுக்கு வணக்கம் பாரு, இல்லைன்னா இப்படிம்பாரு. நம்ம இளையவங்க என்ன பண்ணுவாங்க? அவருக்கு முன்பாக வணக்கம் அப்படி சார் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பணிவு அவருக்கு முன்பாக. அப்போ இதுல ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி இவள் இயேசுவை என்ன செய்றா? பணிந்து கொள்கிறார். பணிவு, தாழ்மை. அப்போ சில நேரத்தில் ஆண்டவர் உதவி, நம்ம உதவி கேட்குறவங்க நம்ம இடத்துல எப்படி கேட்பாங்க? ப்ளீஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் எனக்கு ஒரு தயவு பண்ணி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம கேட்போமா? நம்ம அப்படி கேட்போமா? போய் டீச்சர் உட்காந்து எனக்கு இந்த கணக்கு தெரிய மாட்டேங்குது, சொல்லிக் கொடுங்க, சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக கேட்க முடியுமா? எப்படி கேட்போம்? மிஸ் ஒரு கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் தெரியல, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்க. உதவி கேட்கும்போது எப்படி கேட்போம்? அதிகாரமாக கேட்க மாட்டோம், பணிவாய் கேட்போம். அதே மாதிரி தான் இந்த பெண் இயேசுவிடத்தில் எப்படி கேட்குறோமா? பணிவா தாழ்மையா என்ன செய்றா? பணிந்து கொள்கிறார். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும். ஒரு உதவி தான் ஆண்டவரிடத்துல கேட்குறோம். நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு காரியத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம அதிகாரமாய், சில நேரத்தில் அதிகாரம் ஜெபம் இல்லை, ஜெபங்களும் இருக்குது. அப்போ நம்ம இடத்துக்காக போகும்போது, நம்மளுக்காக, நம்முடைய தேவைக்காக, நம்ம உதவிக்காக நம்ம கர்த்தரிடத்துல போகும்போது, ஆண்டவரே தயவாய் நான் உங்களிடத்துல பேசுகிறேன், தயவாய் பேசுகிறேன், என் வார்த்தையை கவனியும், எனக்கு செவி கொடு, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, எனக்கு உம்முடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம தேவைக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? யோபு குறித்து. யோபு எப்படி சொல்லணும்? ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நான் ஒரு தூசி, நான் அருவருக்குள்ள ஒரு மனுஷன், நான் சாம்பலில் உள்ள ஒரு மனுஷன், உமக்கு முன்பாக ஆண்டவரே என் வார்த்தையை கேளும் அப்படின்னு சொல்றான் 42ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம சொல்லக்கூடாது நான் பரிசுத்தமான, நான் நீதிமான், என்னைக்குமே கர்த்தருக்கு முன்பாக நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவரே நான் ஒரு சாம்பல் உட்கார்ந்துருக்கிற ஒரு மனுஷன், ஒரு தூசி அப்படி சொல்லி நம்ம தாழ்த்தணும் கர்த்தருக்கு. இந்த மகள் என்ன செய்யறா? இந்த அருமையான இந்த கானானிய பெண் என்ன செய்யறா? அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்து. ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அதற்கு இயேசு சொல்லுகிறாரு, சீசர் கேட்குறாங்க பின்தொடர்ந்து வர இதை அனுப்பிவிடும் சொல்லும்போது, அங்கே அதற்கு இயேசு சொல்லுகிறார், காணாம போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றவர்களுக்கு அல்ல, அவளுக்கு நான் உதவி செய்ய முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார், எல்லா ஜனங்களும் இறக்கப்படுகிறார். ஆனா இவளுக்கு அந்த காரியம் செய்வதற்காக ஆண்டவர் ஒரு சோதனை மாதிரி தான், ஒரு டெஸ்ட் மாதிரி தான். அப்புறம் 26ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவரை பணிந்து கொள்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். ஆனா 26ஆம் வசனத்தை ஆண்டவர் சொல்லுறாரு, இயேசு அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்மளை பார்த்து ஒரு ஆள் நாயின்னு சொன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ஒருத்தன் உதவி கேட்டு போறோம், பொடா நாய் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நானா நாயி, நீ தான் நாயி அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சண்டை போடுவோம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நான் பிள்ளைகளுக்கு கொடுத்த அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதாவது என்ன சொல்றாருன்னா, நான் என் பிள்ளைக்கு வைத்திருக்கிற அப்பத்தை நீ நாய், நீ உனக்கு நினைச்சிட தரமாட்டேன் அப்படிங்காரு. ஆனாலும் அவ என்ன செய்யற தெரியுமா? நான் நாய் தான் ஆண்டவரே என்ன செய்யறா?
சொல்லுகிற அந்த 27ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு அவள் மெய்தான், நான் ஒரு நாய் தான். தன்னை தாழ்த்துற ஆண்டவருக்கு முன்பாக. பார்த்தீங்களா, ஆண்டவர் சில நேரத்தில் அப்படியே நோட் பண்ணுவார். நம்மளை ஹேட் பண்ற மாதிரி வருது, ஆனா அவள் சொல்றா, ஆண்டவரே நான் மெய்தான், நான் ஒரு நாய் தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழுறத திங்குமே, சிந்துறது அந்த நாய் திங்கும் ஆண்டவரே, நான் நாயா இருக்கிறேன், அந்த மேஜிலிருந்து விழுறதையா நான் திங்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னை ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்கிறார், தாழ்த்துகிறார். பணிவு, உதவி கேட்கறதுல ஒரு பணிவு. ஆண்டு சொல்ல, நீ ஒரு நாய்ங்க, நான் நாய் தான் ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஒரு நாய் தான், ஆனாலும் மேஜிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கறத சிந்தும் இல்லை, அதை நான் திங்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதிப்படுத்தும் அப்படின்னு கேட்குறா. தன்னை நாயின்னு சொல்லி என்ன செய்றா, தாழ்த்துக்கிறா. அப்போ நம்ம ஆண்டருக்கு முன்பாக நம்மளை அப்படி வைக்கல ஆண்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து நம்மளே ரத்தத்தினால மீட்டுக்கொண்டு அவர் பிள்ளையை மாற்றிருக்கிறார். அப்போ நம்மளுக்கு எப்படி கொடுக்கணும், நம்ம அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுப்பார். அப்போ இவன் தன்னை நாய் இருந்த அளவுக்கு தன்னை என்ன செய்கிறா, இயேசுவுக்கு முன்பாக பணிந்து கொள்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். அதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய தேவைக்காக நம்முடைய காரியங்களுக்காக வரும்போது, ஆண்டவரே நான் ஒரு தூசி, ஒரு அருவருப்புள்ள ஒரு மனுஷன் உமக்கு முன்பாக, நான் சாம்பலில் இருக்கிற ஒரு மனுஷன், என்னை ஆண்டவரே நான் ஜபிக்கிற ஜபத்தை நீங்க தயவாய் கேளுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பணிவாய் நம்ம அவரிடத்துல போகும்போது, நம்மை அவருக்கு முன்பாய் தாழ்த்தும் போது தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த என்னது, அவர் சொன்ன உடனே, எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்ன உடனே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நான் உன்னை நாயின்னு சொல்லியும் நீ என்ன செய்ற, தாழ்த்துற எனக்கு முன்பாக, நான் மெய்தான் ஆனாலும் எனக்கு உதவி செய்யும், எனக்கு இறங்கன்னு சொல்ற வித்யா, அந்த நான் அற்புதம் செய்வேன் நம்புற வித்யா, அந்த விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடப்பது. அந்நேரமே மகள் சுகமானால், அது மாத்திரம் இல்லை, அவள் என்னெல்லாம் அந்த நேரத்தில் விரும்பி இருப்பாளோ அதை எல்லாம் அவள் என்ன செஞ்சிருப்பா, பெற்றுக்கொண்டு இருப்பா. அவள் என்னெல்லாம் விரும்பினாலோ அதெல்லாம், ஏன்னா வார்த்தை என்னது, உண்மையுள்ளது. அவள் ஆண்டவர் சொல்லுகிற, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடப்பது. அவள் மகள் மாத்திரம் சுகமாயிருப்பார் மாத்திரமல்ல, அவள் என்னெல்லாம் விரும்பினாலோ அது எல்லாம் அவள் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கும். அப்போ ஒரு இயேசுவை அறியாத ஒரு மகள் எப்படி இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறா, இயேசு ஒரு பதில் சொல்லலை. நம்ம நினைக்கணும் இயேசு நம்மளுக்கு ஒரு பதில் கொடுக்காம இருக்காரு, நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கோம்னா ஆண்டவர் பெருசா ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யப்படுறா. என்ன அற்புதம், கேட்ட உடனே கொடுக்கிறது ஒரு காரியம், ஆனா இயேசு மௌனமா இருந்து நம்முடைய நடக்கை நம்ம பின்பற்றுகிறது, நம்முடைய அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறது, அவரை பணிந்து கொள்ளுகிறது, இது எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம ஒரு காரியத்துக்கு இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ விரும்புகிறபடி உன்னை நடக்கும், நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ, என்னெல்லாம் ஜெபிக்கிறியோ, என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறியோ, அது எல்லாம் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வார், கொடுப்பார். அப்போ இந்த வார்த்தை ஆண்டவர் லேசுக்குள்ள சொல்லலை, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுள் லேசுக்குள்ள சொல்லலை. அவள் என்ன செஞ்சார், நோக்கி கூப்பிட்டாள், ஆண்டவர் பதில் சொல்லலை, தொடர்ந்து பின்தொடர்ந்து போனா, வேற யாரையும் பின்பற்றல, இயேசுவை மாத்திரம் பின்பற்றி போனா. சீசர்கள் பார்த்து ஆண்டவர் சொல்றாங்க, இவளை அனுப்பிவிடும், ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிவிடும். ஆனால் ஆண்டு சொல்ல, ஒரு நாய் அப்படிங்கிறார். ஆண்டவரே நான் நாய் தான் சொல்லி அவருக்கு முன்பாக பணிந்து கொள்கிறா, தன்னை தாழ்த்துகிறா. நாயிலும் தன்னை என்ன செய்றா, ஆண்டுக்கு முன்பாக, ஆண்டவரே நான் ஒரு மனுஷன் கூட இல்லை, நாய் ஆண்டவரே உமக்கு முன்பாக சொல்லி தாழ்த்துகிறா. அதெல்லாம் பார்த்து ஆண்டு சொல்ல, நீ விரும்புகிறபடி உன் விசுவாசம் பெரிதுப்பா, நீ விரும்புகிறபடி உனக்காக கிடப்பது. அப்போ நான் அவள் விரும்புகிறது என்னன்னா, மகள் சுகமாகணும். சுகம் மாத்திரமல்ல, அவள் என்னெல்லாம் விரும்பியிருப்பாளோ அதெல்லாம் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், வாழ்க்கையில நிறைவேற்றியிருப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன செய்வார், நிறைவேற்றுவார். நாம் அவர் சித்தத்தின்படி நடக்கும் பொழுது, நம்ம சித்தத்துக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா அது நடக்கும், ஒரு பக்கம் நடந்துட்டு போவோம், ஆனால் அதில் நிம்மதி, ஆசீர்வாதம், சமாதானம் இருக்காது, தேவனுடைய இரக்கம் கிடைக்காது சில நேரத்தில். ஆனால் கர்த்தருக்கு பின்தொடர்ந்து அவரை மாத்திரம் போகும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது, அவருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தும் போது இயேசு என்ன செய்வார், நம்ம விரும்புகிறபடி அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், அவர் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ ஒரு கானானிய ஸ்திரீயின் இடத்துல நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு நீ சொல்வதற்கு காரணம், அவள் உம்மை நோக்கி கூப்பிட்டாள், ஆனாலும் நீர் அவருக்கு ஒரு பதிலும் ஒரு மறு உத்தரவும் கொடுக்கல. இருந்தாலும் உம்மை பின்தொடர்ந்து வந்தாள், வேறு எந்த மனிதரையும் யாரையும் பின்தொடர்ந்து போகாமல் உம்மை மாத்திரம் பின்தொடர்ந்து வந்தாள். நீர் அவள் உமக்கு முன்பாக மிகவும் தாழ்த்தினார், மிகவும் பணிந்து கொண்டாள். ஆண்டவரே, அவளை நீ ஆசீர்வதித்தீர், நீ என்ன நினைக்கிறியோ, என்ன விரும்புகிறியோ அது எல்லாம் உனக்கு ஆக கடவுதுன்னு ஒரு ஆணையை நீர் கொடுத்தீர். ஒரு
ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். அதே போல் ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிட, ஆலயத்தில் வந்து கூப்பிட, ஆண்டவரே நாங்கள் எந்த இடத்துலேருந்து உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமோ அந்த இடத்துலேருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நாங்கள் உண்மை மாத்திர பின்தொடர் கர்த்தர் உதவி செய்யும். வாலிப நாட்களில் ஆண்டவரே நாங்கள் தவறான பாதைக்கு நாங்கள் பின்தொடர்ந்து போகாதவாறு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி உண்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்றி நடக்க இயேசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே விசேஷமாக உமக்கு முன்பாக ஆண்டவரே நாங்கள் தாழ்மைப்படணும். ஆண்டவரே அவள் தன்னை நாயின்னு சொல்லி உமக்கு முன்பாக தாழ்த்தினார், உம்மை பணிந்து கொண்டாள். உதவி செய்யும் சொல்லி தன்னை தாழ்த்தி பணிந்து கொண்டாள். அதே போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்த நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு உள்ள இருதயம் உமக்கு முன்பாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். ஆண்டவரே அந்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். நாங்கள் விரும்புகிறபடி எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தர் நீர் செய்வீராக. உம்முடைய சித்தத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவீராக. வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இயேசப்பா நீர் அப்படி செய்து நீர் ஆசீர்வதியும், நீர் ஆணையிடும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால நீர் ஆணையிடும். அப்பா நாங்கள் விரும்புகிற காரியம் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அப்படி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 முதல் 5 வரை நாம் எல்லாரும் வாசித்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.